திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திரம் தக்கன் வேள்வி என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல். அரி பிரம்மன் தக்கன் அர்க்கனுடனே வருமதி வாளையும் வன்னினல் இந்திரன் சிரம் முகம் நாசி சிறந்த கை தோல் தாம் அரணருள் இன்றி அழிந்த நல்லோரே. அந்த தக்கனுடைய யாகத்துக்கு போன இவங்க தேவர்கள் எல்லாருக்கும் என்னென்ன தண்டனை கிடச்சிச்சு அப்படிங்கிறத அதில் சொல்கிறார். திருமால், பிரம்மன், தக்கன், சூரியன், சந்திரன், சரஸ்வதி, அக்னி, தேவர்களின் தலைவன் இந்திரன் ஆகிய எல்லாருமே ஒவ்வொருத்தருக்கும் தலை, மூக்கு, முகம், கை, தோல் இது எல்லாம் குறையாயிருச்சு. அறியாமையால் தக்கனது வேள்வியில் நம்ம கலந்துக்கிட்டோம். அதனால் இறைவனோட கோபத்துக்கு ஆளாகி இப்படி நிகழ்ச்சி நடந்திருக்கு, நமக்கு தண்டனை கிடச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து இறைவனை வேண்டி அப்புறம் இதெல்லாம் அழிஞ்ச கருவிகள்லாம் திரும்பி பெற்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை நம்ம திருவாசகத்தில் மணிவாசக பெருமான் சொல்லுவார். நாமகள் நாசி சிரம்பிர மண்பட சோமன் முகம் நெறிந்துந்தி வர தொல்லை வினை கெட உந்தி வர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவர் உந்தி வர மயங்கிற்று வேள்வி என்று உந்தி வர. இப்படி அந்த இறைவனை நினைக்காம இவங்களா போய் அந்த யாகத்தில் கலந்து தக்கனோட வேள்வியில் கலந்ததுனால அவங்க எல்லாருக்கும் இப்படி எல்லாம் தண்டனை கிடச்சிச்சு அப்படின்னும், அறியாமையால் செய்யக்கூடிய தவறுகளை உணர்ந்து தன்னை உணர்ந்து திருத்தி கொண்டு இறைவன்கிட்ட சரணடைஞ்ச அந்த உயிர்களுக்கு அது இறைவனை போய் சென்றடையும். இந்த இறைவனே எல்லாம் அப்படிங்கிறத அறிஞ்சு செயல்படக்கூடிய உயிர்கள் முடிவில் இறைவனை சென்று அடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. திருச்சிற்றம்பலம்.